أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்முடைய 26வது வகுப்பு. சென்ற வகுப்பில் நம்ம வாழ்வும் வழிபாடுங்கிற தலைப்பில் சில செய்திகளை பார்த்தோம். அதாவது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வழிபாடுகள்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது முக்கியமாக அந்த தொழுகையை பற்றி தான் பார்த்தோம். தொழுகை எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தொழுகை மானக்கேடான விஷயங்களையும் தீய பழக்கங்களையும் தடுக்கும். இந்த சொலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாய் வல் முன்கர்ங்கிறத பார்த்தோம். அதாவது நம்ம தொழுகை சரியாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த தீய பழக்கத்தின் பக்கமும் போக மாட்டோம். சோஷியல் மீடியா போன்ற விஷயங்கள்லாம் நம்ம டைமை எந்தளவுக்கு வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம். அதுலேருந்து நம்ம எப்படி வெளியாகணும், அதுக்கு எப்படி பயிற்சிகள்லாம் எடுக்கணுங்கிறதெல்லாம் பார்த்தோம். தொழுகையை நம்ம மெயினாக ஸ்லோ மோஷனில் கொண்டுட்டு வரணும். அதாவது இது ஒரு பழகக்கூடாத ஒரு பயிற்சி. எல்லாத்துக்குமே நம்ம பொதுவாக எல்லாமே நம்ம ஸ்பீடாக செய்வோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோவாக செஞ்சுட்டு ஸ்பீடுக்கு போவோம். இது உல்டாவாக செய்யணும். அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி நம்ம முதல் தொழுதுருக்கும் போது ஸ்லோவாக தொழுதுருப்போமோ, அதுக்கு டைம் கொடுத்து தொழுதுருப்போமோ, அதே போல் இப்போது நம்ம புதுசாக தொழுகிற மாதிரியா எப்போவுமே நம்ம புதுசாக தொழுகிற மாதிரி நம்மளுடைய தொழுகையை நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்வை துதிக்குது, அல்லாஹ்வை வணங்குது. மனிதன் மட்டும்தான் நன்றி கெட்டவனாக இருக்கிறாங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய கண்டினியூட்டியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு அல் ஃபாத்திஹா சூரா இல்லைன்னா ஒலு இல்லைன்னா இது ரெண்டுமே இல்லைன்னா நமக்கு தொழுகை இல்லைங்கிறது தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, திருக்குரானின் தோற்றுவாயை அல்ஹம்து சூறாவை ஓதாதவருக்கு தொழுகை கூடாது அப்படின்ட்டு புகாரில் வரக்கூடிய 756வது செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது லா சொலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரா ஃபாத்திஹா இல்லைன்னா தொழுகை இல்லை. அதுதான் அந்த தொழுகையே சூரா ஃபாத்திஹா தான். இதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்போம். சூரா ஃபாத்திஹா இல்லைன்னா தொழுகை இல்லைன்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான். ஆனால் இது மட்டும் இல்லை. இந்த தொழுகைக்கு சூரா ஃபாத்திஹா மட்டும் இருந்துச்சுன்னா தொழுகை கூடுமா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஹதீஸ் எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு மனிதர் பள்ளிக்கு தொழுவு வரும்போது இவர் தொழுவுறாரு. தொழுது முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்க வராரு. பார்த்துட்டு சலாம் சொல்கிறாரு. சலாம் சொல்லவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாத்துக்கு பதில் கூறிட்டு போய் நீங்கள் போய் தொழுங்க. இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. திரும்பவும் தொழுவீராக, நீர் தொழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்படி அவர் திருப்பி மறுபடியும் போய் தொழுவ போகிறாரு. திருப்பி மறுபடியும் தொழுதுட்டு சலாம் சொல்கிறாரு. அப்போவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ சொன்ன மாதிரி தான் திருப்பியும் சொல்கிறாங்க. இதே மாதிரியே ஒரு 3 முறை நடக்குது. அதுக்கு பிறகு அவர் திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் மீது ஆணையாக இவ்வாறு தொழுவதை தவிர வேறு எதையும் நான் அறிந்திருக்கவில்லையே, எனவே எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார். அவருக்கு தொழுவ தெரியல. அவர் சொல்கிறார், எனக்கு இப்படி தான் தொழுவ தெரியும், இதுக்கு மேலே எனக்கு தெரியலையே, அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. அவங்க சொல்லி கொடுக்குறாங்க எப்படி தொழுவணுங்கிறத. நீர் தொழுகைக்காக நின்றதும் தக்பீர் கூறும். பின்னர் குர்ஆனில் உமக்கு தெரிந்தவற்றை ஓதும். பின்னர் அமைதியாக ருக்கு செய்வீராக. பின்னர் ருக்குவிலிருந்து எழுந்து சரியான நிலைக்கு வருவீராக. பின்னர் நிதானமாக சஜிதா செய்வீராக. சஜிதாவிலிருந்து எழுந்து நிதானமாக உட்காருவீராக. இவ்வாறு உம்முடைய எல்லா தொழுகையிலும் செய்து வருவீராக என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரில் வரக்கூடிய 757வது செய்தியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம என்னத்தை பார்க்குறோன்னா இந்த ஹதீஸில் நிதானத்தை தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இதிலே நம்ம புரிஞ்சுக்க வர செய்தி என்னன்னு சொன்னால், அவர் நிதானம் இல்லாமல் தொழுதுருக்கிறாரு. அதாவது ருக்கு சஜிதா இதெல்லாம் இந்த நிலைக்கு போகிறது, இதெல்லாம் அவர் ரொம்ப ஸ்பீடாக செஞ்சுருக்கிறாருன்னு நம்ம விளங்கிக்கலாம். அதை நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அவர் செஞ்சுருக்க மாட்டார். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஒரு திருப்பி அதே இந்த நிதானங்கிறதே திருப்பி சொல்கிறாங்க. இந்த நிதானத்துக்கு அரபு சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா
துமனினா துமனினா இது தான் வந்து இந்த அரபு சொல். நிதானம்னு அர்த்தம். இது நிதானமாக தொழுவுறது. அப்போ நம்ம என்ன விளங்கிக்கணும்னா, நம்ம தொழுகும் போது நம்ம ரொம்ப ஸ்பீடாக தொழுவுறோம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வேலை இருக்குது, அந்த அடுத்த வேலைக்கு போகணும், அதில் கவனம் செலுத்துறதுனால நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த ஸ்பீடாக சில சமயத்தில் தொழுவோம்ல, அதாவது வந்து அடுத்த வேலை இப்போ பிள்ளைய போய் ஸ்கூலில் போய் விடணும், அல்லது அடுப்பில் ஏதாச்சும் வச்சுட்டு வந்திருப்போம், ஏதோ ஒரு காரணத்தை ஒரு ஃபோன் அடிச்சிட்ருக்கோம், யார் அடித்தான்னு தெரியலையே, முக்கியமான ஃபோனாக இருக்குமோ என்னமோ தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் ஸ்பீடாக தொழுவுறதுக்கு அந்த நிதானமாக தொழுன்னு வந்து நின்றா கூட சில சமயங்களில் வந்து அந்த ஒரு ஸ்பீடு வந்துடுது. அப்போ தொழுவும் போது என்ன செய்வோம்னா, ருக்கு சஜிதா எல்லாமே அந்த கரெக்டாக அந்த ஒரு டைம் கொடுத்து தொழுவ மாட்டோம். அந்த சுப்ஹான ரப்பியல் ஆலா அந்த சொல்லக்கூடிய இடத்துல சுப்ஹான ரப்பியல் ஆலா சுப்ஹான ரப்பியல் ஆலா இது வந்து நம்ம இது கூடாது. இப்படி தொழுவணுன்னா நம்மளோட தொழுவே கூடாதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். நீ தொழவே இல்லைங்கிறாங்க. அவர் தொழுதுகிட்டு தான் வந்திருக்கிறாரு. அவர் ருக்கு செஞ்சுருக்காரு, சஜிதா செஞ்சுருக்காரு, எல்லாமே செஞ்சுருக்கிறாரு. ஆனால் எதுவுமே அவர் நிதானமாக செய்யலை. அதுதான் நம்மளுக்கு இதில் விளங்குது. அப்போ நம்மளுடைய தொழுகை எப்படி இருக்குது நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்கணும். உண்மையிலே நம்ம நிதானமாக தொழுகிறோமா, நம்ம ஒன்றுக்கும் டைம் கொடுத்து தொழுகிறோமா, ருக்குக்கு டைம் கொடுக்குறோமா, சஜிதாக்கு டைம் கொடுக்குறோமா, நிலைக்கு வரும்போது டைம் கொடுக்குறோமா, இதெல்லாம் நம்ம கொடுத்து தொழுவுனா அந்த நீனாவோட தொழுவணுங்கிற அதை சொல்லலாம். இல்லைன்னா அது இல்லைன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம தொழுகைக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், சென்ற பாடத்தில் பார்த்தோம், ஹுஷு தேவைன்னு சொன்னோம். ஹுஷுனா தொழுகைக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்து தொழுவணும், அந்த பணிவோடு தொழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிவோடு தொழுது அந்த தொழுகைக்கு ஒரு உயிர் கொடுத்தா தான் தொழுகைங்கிறது சொன்னோம். அந்த ஹுஷுவோடு சேர்த்து அந்த நீனாவோட தொழுவுனா தான், இது ரெண்டும் சேர்ந்தா தான் நம்மளுடைய தொழுகை வந்து அதுக்கு பேர் தொழுதோன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து அது தொழுகை கிடையாதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது தொழுகை கிடையாது, நீ தொழுகவே இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம ஒருத்தவங்களுடைய நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நம்மளோட தொழுகையெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம ஒன்றுக்கும் டைம் கொடுத்து தொழுவுறோமா, நம்ம உயிர் கொடுத்து தொழுவுறோமா, நம்மளுடைய சிந்தனை தொழுகையில் தான் இருக்குதா, அல்லது வேறு எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு நம்ம அந்த தொழுவுறோங்கிற பேரில் வந்து குனிஞ்சு நிமிர்ந்துருக்குறோமா அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அப்போ பார்த்தா பொதுவாக மனிதனுக்கு என்ன தேவை, ஒரு பிரதானமான தேவைன்னு சொன்னால் மனிதனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு வேலைக்கு போகிறான் மனிதன். இப்போ எதுக்காக வேலைக்கு போகிறான், அந்த வேலைக்கு வந்து அவருடைய முதலாளியை பார்க்குறதுல அவ்வளோ விருப்பப்பட்டு போகிறானா, அல்லது அந்த வேலையில் அவன் செய்கிற அந்த வேலையில் அந்தளவுக்கு வந்து ஒரு ஆசை வச்சு போகிறான்னா, அது செய்கிறதுல அவ்வளோ ஒரு விருப்பத்தோடையே போகிறான். ஒரு வேலைக்கு ஒருத்தவங்க போகிறாங்கன்னா காலையில் அந்த கண்ணை கசிக்கிட்டு அந்த வேலைக்கு போகிறாங்கன்னா அது ஒரு சுமை தானே, அது ஒரு கஷ்டம் தானே. யாருக்கு இந்த கஷ்டம் இல்லாத வேலை யாருக்கு கிடைக்கிது? எல்லாருமே அந்த வேலையை செய்யும்போது ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க தான் செய்வாங்க. அப்போ வேலைக்கு போகிறது வந்து பின்னாடி ஏதோ ஒரு நன்மை இருக்குது. அந்த வேலைக்கு போகிறதுனால நம்ம பிற்காலத்தில் நல்லா இருக்கலாம். இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் நாளைக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் கிடைக்கும். நம்ம வந்து அமைதியை தேடி தானே போகிறோம். பிறகு வந்து அவன் அமைதியாக ஆகிடுவான். அவன் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம். கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பிறகு ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு அமைதியை தேடி தானே, அந்த அமைதிக்காண்டி தானே அந்த வேலைக்கு போகிறோம். பிறகு அந்த அமைதிக்காண்டி தான் இப்போ மனிதனுக்கு வந்து என்ன தேட்டம் இருக்குது, அந்த அமைதி தான் தேவைப்படுது. இப்போ ஒரு வீடு கட்டுறோம், எதுக்கு வீடு கட்டுறோம், வீடு கட்டுறது வந்து அந்த கட்டுற அந்த பெயிண்ட்டுக்கும் அங்கே அந்த வீட்டில் உள்ள பொருளுக்கும் ஆசைப்பட்டால் அந்த வீடு கட்டுறோம். நம்ம வீடு கட்டினா செட்டில் ஆகலாம். அதுக்கு பிறகு நம்ம ஒரு நிம்மதியாக இருக்கலாம். நம்ம வீடு நம்ம வாசை ஒரு நிம்மதியாக இருக்கலாம். யாருடைய தெய்வம் நமக்கு தேவை கிடையாது. நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் அது ஒரு நிம்மதி தான். அப்போ வந்து மனிதன் வந்து அந்த நிம்மதியை தேடி தான் வந்து எல்லாமே அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கு ஃபுல்லாக காரணம் என்னென்னா அந்த நிம்மதி. பிறகு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ அதுதான் அந்த துமனினா இது தான் வந்து நமக்கு வந்து அந்த நிம்மதி. 13வது அத்தியாயத்தில் 28வது வசனம், அதில் கூட வந்து எல்லாம் எப்படி சொல்லுவான்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் அமைதியுறுகின்றன. கவனத்தில் கொள்க, அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதியுறுகின்றன. அப்போ வந்து நமக்கு வந்து அமைதி எதில் இருக்குது, அல்லாஹ்வுடைய நினைவில் தான் நமக்கு அமைதி இருக்குது. இந்த தொழுகையிலையும் அது தான் நமக்கு தேவை. அந்த அமைதி தான் நமக்கு தேவை. இப்போ இதுலேயும் பாருங்கள் அந்த வார்த்தை எப்படி வந்திருக்குது, தத்தும ஐன்னு 2 தடவை வருது.
அப்போ அந்த வார்த்தை தான் அந்த துமா நீனாங்கிற அந்த சொல்லிலிருந்து வந்த வார்த்தை தான் இதெல்லாம். அந்த நிதானம், அந்த அமைதி, இது தான் நமக்கு அந்த தொழுகையிலையும் தேவை. அப்போ தொழுகைக்கு நமக்கு முக்கியமாக தேவை வந்து இந்த அமைதியும் உயிர் கொடுத்து தொழுகிறதும் தான். இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். இது ரெண்டுமே இல்லைன்னா நம்ம தொழுகலைன்னு அர்த்தம். இதை நல்லா நம்ம உள்வாங்கணும். அடுத்து வந்து நம்ம பார்த்தோன்னா இப்போ ரமதான் மாதம் நம்ம வந்து இரவு தொழுகையில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துவோம். இந்த இரவு தொழுகையில் போய் ஜமாத்தாக தொழுவக்கூடியவங்களுக்கு தெரியும் அந்த தொழுகையெல்லாம் எப்படி ஜமாத்தில் தொழுவாங்கன்ட்டு. சில பள்ளிகளில் வந்து ஜமாத் தொழுகை நல்லா நிதானமாக நல்லா கிராத்தோட அழகான முறையில் தொழுவ வைப்பாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நிறையா தொழுவணும், அந்த ஒரு மாதத்தில் அந்த குரானை வந்து ஓதி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த குரானை வந்து ஒரு மாதத்தில் ஓதி முடிக்கணுங்கிறதுலாம் எந்த ஒரு விதமான ஒரு கட்டாயமும் கிடையாது மார்க்கத்தில். இருந்தாலும் சில இடத்துல அந்த ஒரு குரானை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிடுகிடுன்னு தொழுகிற பள்ளிகள்லாம் இருக்குது. அப்போ வந்து நிதானமாக தொழுவ முடியாது. அந்த மாதிரி தொழுவுனா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். சில பள்ளிகளில் வந்து சுன்னத்து தொழுகிறதுக்கும் டைம் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் வந்து சனாவும் ஓத மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தும் வந்து இந்த சனா ஓதுறதுலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எடுத்த எடுப்பில் அல்லாஹ் அக்பர்னு அல்ஃபாத்திஹா சூராவுக்கு போயிடுறது பார்ப்போம். அப்போ ரொம்ப வந்து ஸ்பீடாக தொழுது முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிதானம் இல்லாமல் இந்த ருக்கு செய்கிறது, சஜிதா செய்கிறது, எல்லாத்துலேயும் அல்லாஹ் அக்பர்னு டக்கு டக்குன்னு வந்து குனியிறது, நிமிர்றது, இந்த மாதிரியே கூட பார்க்க முடியுது இந்த இரவு தொழுகையில். அப்போ பொதுவாகவே நம்ம அந்த இரவு தொழுகையை நம்ம வீட்டில் கூட குடும்பத்தாரோடு சேர்ந்து ஒரு ஜமாத்தாக தொழுனா கூட அதுவும் ஜமாத்து தான். அது ஒரு நிதானமும் கிடைக்கும். நம்ம அதுவும் அந்த கடைசி இரவுகளில் வந்து அது முக்கியத்துவம் கொடுக்குறதும் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். அந்த கடைசி இரவில் தான் அல்லாஹ் தஆலா வந்து இறங்கி கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு வந்து பதிலளிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அந்த ஒரு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இன்னும் சிறப்பானதாக இருக்கும். அல்லது வந்து எந்த பள்ளியில் வந்து நிதானமாக தொழு வச்சு கொடுக்குறாங்களோ அந்த பள்ளிகளில் நம்ம போய் கலந்து நம்ம பயன்பெறலாம். அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரியான அவசர அடி அடிக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் தொழுகிறதையும் நம்ம தவிர்த்துக்கணும். அந்த ஹுஷு கிடைக்காது. அந்த ஹுஷுவோட தொழுவ முடியாது இந்த மாதிரியான நிதானம் இல்லாமல் தொழுவணும்னா. இப்போ நம்ம ஏன் வந்து இந்த தொழுகையில் வந்து நம்ம தொழுகையில் ஒரு ரொம்ப சரியாக தொழுவ முடியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ வேறு ஒரு யோசனையில் இருக்கிறோம். அதிகமாக அந்த யோசனை அந்த நினைப்பு வந்து வேறு இடத்துல அந்த சிந்தனை வேறு இடத்துக்கு போகிறதுனால தான் நம்மளால் அந்த ஒரு ஹுஷு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த 27ஆம் கிழமைலாம் பார்க்கலாம். இந்த தொழுகையில் வந்து என்ன கூத்து நடக்கும்னா இந்த சாப்பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நோன்பு திறக்கிற டைமுக்கு வந்து அது ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அப்போ நினப்பெல்லாம் எங்கே இருக்கும்னா அந்த சாப்பாட்டில் இருக்கும். அப்போ தொழுகையில் இருக்காது. நம்ம போன தடவை போய் அங்கே போய் உட்காந்துக்கின்னு அந்த இடத்துல போய் உட்காந்துக்கின்னு சாப்பாடுன்னு அதே நினப்பா அதிலே தொழுவுறதுல வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஆர்வமாக தொழுவ முடியாது. அப்போ அந்த தொழுவை சலாம் கொடுக்குறது தான் தெரியும். சில பகுதியிலாம் சலாம் கொடுத்துட்டு உடனே எந்திரிச்சு போயிடுவாங்க. எந்திரிச்சு போய் சாப்பிட்றதுக்கு ஓடி போயிடுவாங்க. பொதுவாகவே வந்து நம்ம நோன்பு திறக்கிற டைமை வந்து நம்ம விரைந்து செய்யணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்த வழிமுறை. அது விரைந்து செய்கிற காலம் நம்ம நல்ல வழியில் இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ பாங்கு சொல்லிடுச்சுன்னா நம்ம உடனே வந்து முதல்ல இந்த நோன்பு திறந்துடணும். இல்லைன்னா நம்ம நினைப்பு ஃபுல்லாக எங்கே இருக்கோன்னா தொழுகையில் இருக்காது. இந்த சாப்பாட்டிலே தான் அந்த ஆர்வம் இருக்கும். அதனால் அது நம்ம கவனத்தில் கொண்டு நம்ம வந்து சாப்பாட்டில் ஆர்வம் இல்லாமல் நம்ம முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு நோன்பு திறந்துட்டு நம்ம தொழுவ போனோம்னா இன்னும் சிறப்பானதாக இருக்கும். நம்ம தொழுகை வந்து ஒரு கவனமான தொழுகையாக மாறும். சூரா அல் மஅூனில் கூட 107வது சூரா 4வது 5வது வசனத்தில் பார்க்கலாம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சூரா தான். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லஸீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இன்னும் தொழுகையாளர்களுக்கு கேடுதான், அவர்கள் தங்கள் தொழுகையில் பராமுகமாக இருக்கிறார்கள். அதாவது எங்கள் வார்த்தையை நல்லா கவனிக்கணும். தொழுகையாளர்களுக்கு கேடு தான். அதாவது தொழக்கூடியவங்களுக்கு எப்படி தொழக்கூடியவங்களுக்கு, தொழாதவங்களுக்கு கேடுன்னு சொல்ல, தொழுகிறவங்களுக்கு கேடு. எப்படி தொழுகிறவங்களுக்குன்னா தொழுகையே பராமுகமாக தொழக்கூடியவங்களுக்கு, அதாவது ஒரு அந்த தொழுகையில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு அலட்சியமாகவும் அல்லது ஒரு அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காகவும் இப்படி தொழுவக்கூடியவங்களுக்கு கேடு தான். நம்மளுடைய தொழுகை எப்படி இருக்கணும்னா அந்த தொழுகை வந்து நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்கணும். நம்ம பிறர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி நினச்சி தொழுந்தாலும் அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி ஒரு அலட்சிய போக்கில் தொழுவக்கூடியவங்களுக்கும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. கேடு தான் நல்லா சொல்கிறோம். அப்போ தொழுது புண்ணியம் இல்லை. நம்ம வந்து அடுத்தவங்களுடைய தொழுகையை நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவோம். அவன் தொழுவாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பற்றி சொல்லுவோம். முதல்ல தொழுவக்கூடிய நம்மளுடைய தொழுகை ஒழுங்காக இருக்குதான்னு சொல்லிட்டு அதை முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் ஒரு பயிற்சி எடுக்கிறது கஷ்டம்தான். அது வந்து இப்போ நம்ம ஏற்கனவே வருஷக்கணக்காக நம்ம சின்ன வயசுலேருந்து பழகிட்டோம். அந்த நிதானமாக தொழுவுறத தவற விட்டுட்டோம். அதனால் வந்து அந்த பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி எடுக்க வந்து அந்த தொழுகையெல்லாம் சரி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ வந்து அல்லாஹ்கிட்ட தான் நம்ம உதவி கேட்க முடியும். கண்டிப்பாக வந்து நம்ம கேட்டோன்னா நம்ம தான் கேட்குறது தவற விட்டுறோம். நம்ம கேட்டாலாம் வந்து கொடுக்க மாட்டேன்னு எதுவுமே கிடையாது. நம்ம அல்லாஹ்ட்ட உதவி கேட்டோன்னு சொன்னால் அவன் எல்லா உதவியும் செய்வான் நமக்கு. என்ன கேட்குறோமோ அது கொடுக்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு செய்தியில் சொல்லுவாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உயர்ந்தோன் அல்லாஹ் கூறினான், என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கேற்ப அவனிடம் நான் நடந்து கொள்வேன். அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவனுடன் இருப்பேன். அவன் என்னை தன் உள்ளத்தில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை என் உள்ளத்தில் நினைவு கூறுவேன். அவன் ஒரு அவையோர் மத்தியில் என்னை நினைவு கூர்ந்தால் அவர்களை விட சிறந்த ஒரு அவையினரிடம் அவனை நான் நினைவு கூறுவேன். அவன் ஒரு ஜான் அளவு என்னை நெருங்கினால் நான் ஒரு முழம் அளவு அவனை நெருங்குவேன். அவன் ஒரு முழம் அளவுக்கு என்னை நெருங்கினால் நான் வலதும் இடதுமாக விரித்த 2 கைகளின் நீள அளவுக்கு அவனை நெருங்குவேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி செல்வேன். எவ்வளோ பெரிய அழகான செய்தி. இது புகாரில் 7545வது செய்தியாக வருது. அப்போ அல்லாஹ் வந்து நம்ம எந்த அளவுக்கு அவனை நெருங்குறோமோ அந்த அளவுக்கு அவனும் நெருங்கி வரானாம். இது வந்து இந்த பாக்கியத்தை நம்ம வந்து பெறுறதுக்கு தவற விடுறோமே. இது உண்மையிலேயே வந்து நம்ம அவனை நெருங்கினா நிச்சயமாக அவன் வந்து நம்மளை நெருங்கி வராங்கும் போது இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக அவன்கிட்ட உதவி கேட்டு போகணும். அவன்கிட்ட நம்ம நெருங்க அவன் கண்டிப்பாக நம்மளுக்கு துணை புரிவான். அதனால் இந்த தொழுகையை நம்ம சரி செய்யணும். நம்ம கவலைப்படுறதை விட அல்லாஹ்ட்ட நம்ம உதவி கேட்டோன்னு சொன்னால், நம்ம பிரார்த்தித்தோன்னு சொன்னால் நிச்சயமாக அவன் எல்லாம் நமக்கு எல்லா வகையிலையும் உதவி புரிவான். நம்ம வந்து பொதுவாக ஏன் வந்து நம்ம தொழுகையில் வந்து இந்த கவனமற்று இருக்கிறோன்னு சொன்னால், ஏன் வந்து நம்ம ஸ்பீடாக தொழுதுகிட்டே இருக்கிறோன்னு சொன்னால், நம்ம பொதுவாக வந்து அடுத்த அந்த மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, இந்த தொழுகையை நம்ம ஏதோ ஒரு கடமைன்னு நினச்சி அது ஒரு பாரமாக நினச்சி செய்கிறோமோ, அதை முடிச்சுட்டா நம்மளுக்கு நிம்மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செஞ்சு முடிச்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நினச்சி நம்ம செய்கிறதுனால நம்மளோட தொழுகை வந்து ஒரு நிதானமற்ற தொழுகையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அடுத்த வேலை நம்ம சிந்தனை ஃபுல்லாக அடுத்த வேலையில் இருக்குது. நம்ம தொழுகிறோம், ஆனால் நினைப்பு ஃபுல்லாக வந்து நம்ம அடுத்தது போய் நம்ம தானே அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை எந்த வேலை நம்ம வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அல்லது வந்து பிள்ளைங்கள கவனிக்கணும், அல்லது வந்து ஷாப்பிங் போகணும், அல்லது வந்து ஏதோ ஒரு வேலை ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு சமையல் கட்டில் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்திருப்போம். இந்த மாதிரி ஏதோ அடுத்த வேலை. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அடுத்த வேலை வந்து அந்த அடுத்த வேலை நம்ம நினைக்கக்கூடியது நம்ம போனால் தானே அந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே ஒரு நினைப்பு. ஆனால் நம்ம போனால் தான் அந்த வேலை முடியுமா? உண்மை அது கிடையாது தானே. நமக்கு இப்போ சமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சமையலை வந்து நமக்கு நல்ல விதமான முறையில் அதை அமைச்சு கொடுக்குறது அல்லாஹ் தானே. அவன் அந்த ரிஸ்க்கு கொடுக்குறது அவன் தான். அந்த ரிஸ்க்குக்கு அவன் பொறுப்பு ஏற்றிருக்கான். அவனுடைய காரியத்தை நம்ம ஒழுங்காக செஞ்சோன்னு சொன்னால், அவனுடைய ரிஸ்க்குக்கு அவன் பொறுப்பு ஏற்றிருக்காங்கும் போது அதை நம்மளுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பான் தானே. இப்போ இந்த நம்பிக்கை நம்ம வச்சோன்னு சொன்னால், கண்டிப்பாக நம்மளோட வேலை ரொம்ப லேசான முறையில் முடியும். இதை நம்ம வந்து நம்ம நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு கண்கூட இது தெரியும். நம்ம முதல்ல வந்து அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுருவோம். நம்ம வேலையை அல்லாஹ் பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம நினச்சி அந்த தக்பீரை கட்டி நிதானமாக நம்ம தொழுகணுன்னா, அடுத்த வேலையை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பான். அந்த நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான். அந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கும்போது நிச்சயமாக அதை அனுபவிக்கிறோம். அப்போ வந்து நம்ம எந்த வேலையாக இருக்கட்டும், அதை நிதானமாக நம்ம வந்து அந்த தொழுகையை முடிச்சுட்டு போனோம்னா அந்த வேலை நமக்கு ரொம்ப லேசாக முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாருங்கள். அவங்க வந்து அவங்க மனைவிமார்கள் கூட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு அவங்க குடும்பத்தார் கூட அப்படி இருப்பாங்க. அப்படி இருந்துக்கிட்டு ரொம்ப அந்த வீட்டு வேலையை பார்ப்பாங்க. வீட்டு வேலையை பார்த்து கொடுப்பாங்க. எல்லாம் ரொம்ப அந்யோன்யமாக இருந்துகிட்ருக்கப்போ, அப்போ அந்த பாங்கு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. எதுவுமே இல்லாத மாதிரி போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு கனெக்ஷனோட எல்லாம் உரையாடலாம் நடந்துகிட்ருக்கும். பாங்கு சத்தம் கேட்டதோட யாரோ ஒரு மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அவங்களுக்கு தொழுகைக்கு அது முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கணும். எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அந்த பாச நேசத்தை அல்லாஹ் தானே கொடுக்குறான்.
குடும்பத்து கூட வந்து நல்லா அந்யோன்யமாக இருக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அந்த பாசத்தை அல்லாஹ் தான் குடுக்குறான். அப்போ அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நம்ம கரெக்டாக செய்யணும்ல. அப்போ எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த டைம் வந்துருச்சுன்னா, அந்த எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு தான் கொடுக்கணும். அதாவது அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ அந்த நம்ம தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த தொழுகையில் வந்து நிதானமாக தொழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவசரமாக வந்து நம்ம தொழுவத்துக்கு கொஞ்சம் நின்றோன்னா அந்த ஒரு நிதானம் கிடைக்காது. நம்ம வந்து அந்த தக்பீர் கட்டுறதுக்கு வந்து நிற்கும் போதே அந்த ஒரு என்ன செய்ய போகிறோம், அல்லாஹ் கூட உரையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நினைப்போடு வந்து அந்த தக்பீர் கட்டணுன்னா அந்த தொழுகையை நிச்சயமாக நம்ம சுவைச்சு தொழுவ முடியும். இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து இந்த அல்ஃபாத்திஹா சூரா அதனுடைய விளக்கம் வந்து நம்மக்கிட்ட நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு அந்த விளக்கம் தெரியல. அல்ஹம்து சூரா, அல்ஃபாத்திஹா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விளக்கத்தை நம்ம புரிஞ்சு அதுவும் வந்து 17 முறை ஓதுறோம். ஃபர்லான தொழுகையில் வந்து 17 முறை ஒரு நாளைக்கு நம்ம ஓதுறோம். அது ஒரு துவா. அல்ஹம்துங்கிறது ஒரு பிரார்த்தனை. தொழுகையே அதுதான். அப்போ வந்து அதை வந்து அல்லாஹ் தஆலா வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை நம்ம விளங்கி நம்ம அந்த 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 ரெசிடேஷன் இருந்தால் தான் கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ஒரு ஹுஷு கிடைக்கும். நமக்கு விளங்காமலே ஓதுறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து கவனம் வேறு எங்கேயோ போகுது. எது நம்மளுக்கு விளங்குதோ அங்கே போயிடுது நம்ம கவனம். நம்ம பிள்ளைக்குட்டியே அது கணவர் தாய் தாப்பா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நினப்பு போயிடுது தவிர நம்ம அடுத்த வேலையை பற்றி நினைக்கிறோமே தவிர இந்த அல்ஹம்து சூரா நம்ம ஓதுறோமே இதுக்கு என்ன பொருள், இது என்ன கேட்குறோம் அல்லாட்ட, இதெல்லாம் நம்ம விளங்கி ஓதணுன்னா கண்டிப்பாக நம்மளோட கவனம் சிதறாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. முஸ்லீம் 655வது ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே 2 பகுதிகளாக பிரித்துள்ளேன். என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும். அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைத்துலகின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று கூறுவான். அடியான் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அவன் அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் என்று சொன்னால் மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை துதித்து விட்டான் என்று கூறுவான். அடியான் மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொன்னால் அல்லாஹ் என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் என் அடியான் தன் காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டான் என்று கூறியுள்ளார்கள். மேலும் அடியான் ஈய்யாக்க நஅ்புது வ ஈய்யாக்க நஸ்தஈன் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது, என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான். அடியான் யஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக, அவ்வழி உன்னுடைய அருளை பெற்றவர்களின் வழி, உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் வழியும் இல்லை, வழி தவறியோரின் வழியும் அல்ல என்று சொன்னால் அல்லாஹ் இது என் அடியானுக்கும் உரியது என் அடியானுக்கும் அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான் அப்படின்னு வந்து இந்த ஹதீஸ் முடியுது. அப்போ வந்து இது வந்து ஒரு உரையாடல், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் ஒரு உரையாடல். அப்போ இது விளங்கினா தானே, நம்ம விளங்கி அதை கேட்டால் தானே அல்லாஹ் பதில் அளிக்கிறான். நம்ம கேட்குறோம், அல்லாஹ் பதில் அளிக்கிறான். இது பிரார்த்தனை. இந்த தொழுகை வந்து அல்ஃபாத்திஹா இல்லைன்னா தொழுகையே இல்லை. அந்த அல்ஃபாத்திஹா தான் தொழுகை. இவ்வளோ சொல்லப்பட்டிருக்குது, இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுங்கும் போது இதனுடைய அந்த அர்த்தத்தை விளங்கி நம்ம ஓதக்கூடிய மக்களாக கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் வந்து 4வது அன்னிசா சூரா 4வது அத்தியாயம் 43வது வசனத்தில் அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமூ மா தகூலூன் நம்பிக்கை கொண்டவரே போதையாக இருக்கும்போது நீங்கள் கூறுவது உங்களுக்கு விளங்கும் வரை தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அதாவது இதில் 2 செய்தி புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து போதையாக இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்கக்கூடாது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் சஹாபாக்கள்லாம் கொஞ்சம் குடிப்பழக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்க. போதைப் பொருளுக்கு நல்லா போதைப் பொருள்னால் நல்லா குடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ வந்து ஆரம்ப காலத்திலேயே அல்லாஹ் தஆலா வந்து போதையை வந்து தடுத்து இருந்தால் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, சஹாபாக்கள்லாம் அதுக்கு கட்டுப்பட்டிருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்துப்பட சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அல்லாஹ் தஆலா எல்லாம் விளங்கி எப்படி சொன்னால் மக்களுக்கு அது போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் அல்லாஹ் வந்து சட்டங்களை போடுறான்.
அப்போது வந்து ஃபஸ்ட்டு எடுப்பிலே போதை வந்து தடை செய்யப்படலை, பிறகு தான் வந்து தடை செய்யப்படுது. அப்போ இந்த இடத்துல எப்படி வருதுன்னு சொன்னால், நீங்க போதையாக இருக்கும்போது மட்டும் தொழுகை நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டளையிடப்படுது. அப்போ வந்து போதை அரசியல் அது விளங்குது 1. 2 வந்து நம்ம வந்து ஓதுறது, அதாவது எதுக்கு வந்து அது காரணமும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கூறுவது உங்களுக்கு விளங்கும் வரை தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அப்போ வந்து அவங்க போதையில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னு தெரியாது. எதையாச்சும் ஒன்று அந்த போதையில் வந்து ஒன்றுக்கு ஒன்று வளர்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறது அவங்களுக்கு விளங்கணும். அப்போ அது என்ன புரியுதுன்னா, தொழுகையில் நம்ம என்ன சொல்கிறோமோ அது நமக்கு விளங்கணும், விளங்கி நம்ம தொழுவணும். இது நம்ம செய்கிறோமா? இதில் ரொம்ப பேருக்கு வந்து இது போதைக்கு உள்ள வசனம் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு சொல்கிறது நம்மளுக்கு விளங்கணுமே. நம்ம எத்தனை காலத்துக்கு தான் நமக்கு இந்த குரான் விளங்கலைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியும். இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த காலத்தில் சொன்னால் கூட சரி நாலேஜ் கம்மி, படிப்பறிவு வந்து கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலேயே உட்காந்து படிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு எல்லாமே வந்து ஈஸியாக நமக்கு கொடுக்குறாங்க. ஹதீஸ்லேருந்து அதனுடைய மொழியாக்கத்துலேருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கிது. எல்லாத்தையுமே தர்ஜுமா இருக்குது, தர்ஜுமா மொழியாக்கம் இருக்குது. அதே மாதிரியா வேர்ட் கற்றுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்னுமே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை காலத்துக்கு இருக்க முடியும்? அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரியா கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இதெல்லாம் விளங்குறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நம்ம வீட்டிலேயே இருந்து தன்னாலேயே கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம தெரியாது, எனக்கு அரபிக் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காலத்துக்கும் சொல்லாமல், அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் அந்த அல்ஃபாத்திஹா சூராவை வந்து நம்ம தெரிஞ்சே ஆகணும். இதுக்கு வந்து எக்ஸ்கியூஸே நமக்கு கிடையாது. ரொம்ப 7 வசனங்கள் கொண்டது தான். அதெல்லாம் கண்டிப்பாக இதனுடைய அர்த்தம் புரிஞ்சு நம்ம ஓதணும். அதே மாதிரியே வந்து சின்ன சின்ன சூறாக்கள் நஸ், ஃபலக்கு, இஹ்லாஸ் இந்த மாதிரி சூறாக்களையும் நம்ம மனனம் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை மனனம் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம அதெல்லாம் ஓதும்போது நமக்கு வந்து ஒரு அந்த இது கிடைக்கும். அந்த ஒரு நிதானத்தோடு ஓதுறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். ஹுஷூவோடு ஓதுறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து முக்கியமாக சொல்ல வர செய்தி, தொழாமல் இருப்பது தண்டனை என்று சொல்கிறத விட தொழாததே தண்டனை. இதை மீண்டும் சொல்லிக்கிறோம். இதை நல்லா நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம தொழக்கூடிய மக்களாக, அதாவது அல்லாஹ் தஆலா வந்து விரும்பக்கூடிய அந்த தொழுகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த தொழுகையை தொழக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சவலாம். இதோட முடிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.